ஒரு ஊர்ல ஒரு முயல் இருந்துச்சு. அதுக்கு அங்க ஒரு அழகான வீடு இருந்துச்சு. தன்னோட வீட்டை முயல் எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சிருக்கும். ஆனா அந்த முயலுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது நாள் முழுக்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கு பசியே அடங்காது. ஒரு நாள் முயலை பார்க்கறதுக்காக அவனோட நண்பர்கள் வந்தாங்க. முயல் அவங்களோட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுச்சு. எனக்கு இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. வேற ஏதாவது நல்லது சாப்பிடணும். வாங்க நம்ம பக்கத்துல இருக்கிற வயலுக்கு போவோம். அங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும். ஆமா, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு எனக்கும் ஆசைதான். அப்படின்னா வாங்க வயல்ல என்ன சாப்பிட கிடைக்கும்னு பாப்போம். பேசிக்கிட்டே எல்லா முயல்களும் வயலுக்கு போனாங்க. அங்க போன உடனே கேரட்டு, பட்டாணி, சோளம் இப்படி நிறைய காய்கறிகள் இருந்தத அதுங்க பாத்துச்சுங்க. எல்லாரும் வாங்க, எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடுங்க. ஆனா சீக்கிரம் சாப்பிடுங்க, இல்லன்னா வயலினுடைய சொந்தக்காரன் வந்துடுவாரு. அப்ப நம்ம ஓட வேண்டியது இருக்கும். வேணாம், அப்படி செய்யாதீங்க. அவர் கையில நம்ம கடிச்சோம்னா நம்மள உதைப்பாரு. சும்மா இரு பயந்தாங்கொள்ளி. இப்படி ஒரு அவசரம் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை விதமான காய்கறிங்க. வாங்க வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா ஆமா வாங்க. ஓடுங்க, வயலோட சொந்தக்காரர் வந்துட்டாரு, ஓடுங்க. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. இன்னும் நான் நிறைய சாப்பிடணுமே. ஆஹா, எவ்வளவு ருசியா இருக்கு. சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. நான் போக மாட்டேன், எனக்கு இன்னும் நிறைய சாப்பிடணும். இவனோட நிறைய சாப்பிடுற பழக்கத்தால அவனோட நண்பர்கள் போனதுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு அதோட வயிறும் நிறைஞ்சு போச்சு. ஏய், எங்க ஓட பாக்குற? இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. என்னோட வயலை நாசம் பண்ணிட்டியா? வயலோட சொந்தக்காரனை பார்த்து முயல் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சு. ஆனா வயிறு நிரம்ப சாப்பிட்டதால முயலால வேகமா ஓட முடியல. அது என்னதான் வேகமா ஓட முயற்சி பண்ணாலும் அதால ஓட முடியல. ஆனா அதே சமயம் வயலோட சொந்தக்காரனும் முயல் அடிக்க வேகமா ஓடி வந்தான். அடடே, வயலோட சொந்தக்காரர் வராரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கையில கடிச்சாருன்னு என்ன விட மாட்டாரு. நான் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கணும். வயல்ல இருந்து ஓடுற வழியில நிறைய முள் செடிகள் இருந்துச்சு. மத்த முயல்கள் எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனா இந்த முயலால குதிச்சு தப்பிக்க முடியல. அப்படி முயற்சி பண்ணப்போ அந்த முச்செடியில் இருந்த முட்கள் எல்லாம் அதோட கால்ல குத்திருச்சு. நடக்க முடியாம அது ரொம்பவே தவிச்சுது. தோட்டக்காரராலையும் அந்த முள்செடியை தாண்ட முடியல. அந்த சமயத்துல ஓடிக்கிட்டு இருந்த முயல அங்கிருந்த ஒரு ஓநாய் பார்த்துச்சு. ஓடி ஓடி களைப்பான முயல் எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆனா அவன் வயிறு முழுக்க சாப்பிட்டு இருந்ததால வயிறு ஊதி அவன் உள்ள போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. என்ன உள்ள இழுங்க, சீக்கிரம் இழுங்க, சீக்கிரம் இழுங்க. நண்பர்களே, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முயலோட நண்பர்கள் அத உள்ள இழுக்க பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஓநாயும் அங்க வந்துருச்சு. அது முயலோட வாலை பிடிச்சு தாம் பக்கமா இழுத்துச்சு. இப்படி மாத்தி மாத்தி இழுத்ததால முயலோட வால் அருந்து போச்சு. வால் அருந்ததால ஓநாய் தூரமா போய் தொப்புன்னு விழுந்துச்சு. முயலோட நண்பர்கள் வீட்டுக்குள்ள முயலை இழுத்தாங்க. முயலோட வால் அருந்து போனதை நினைச்சு முயலோட நண்பர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. பாவம், அந்த முயல் தன்னோட பழக்க வழக்கத்தால தன்னோட வாலையே இழந்துருச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, தேவைக்கு அதிகமா சாப்பிட்டா அது கண்டிப்பா நம்மள ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும்னு.